ஆந்திராவிலிருந்து சென்னையில் வளையல் விற்க வந்த வியாபாரி வளையல்களை விற்றுவிட்டு மீதி வளையல்களுடன் பெரியபாளையத்திற்கு வந்தார். சோர்வோடு மரத்தடியில் படுத்தவர் உறங்கிவிட்டார். காலையில் கண் விழித்து பார்த்தபோது அவர் கொண்டு வந்த வளையல்களை காணவில்லை. தேடியும் கிடைக்காமல் போகவே கவலையோடு ஆந்திராவிற்கு போய்விட்டார். அன்றிரவு அம்பாள் அவர் கனவில் தோன்றி, நான் ரேணுகா பவானி, நீ கொண்டு வந்த வளையல்கள் என் கையை அலங்கரித்திருக்கிறது. பார், பல யுகங்களாக பெரியபாளையம் வேப்ப மரத்தினடியில் புற்றில் சுயம்புவாக வீற்றிருக்கும் என்னை வணங்குபவர்களின் வாழ்க்கை செழிக்கும் என கூறி வளையல் வியாபாரிக்கு வளங்களையும் அளித்தார். வியாபாரி அனைவரிடமும் தாம் கண்ட கனவை பகிர்ந்து கொண்டு திருக்கோயில் எழுப்ப உதவினார். இந்த சம்பவத்திற்கு பிறகே ஆடிப்பூர தினத்தன்று எல்லா கோவில்களிலும் அம்பாளுக்கு வளையல் சாற்றி வளைகாப்பு உற்சவம் நடத்தும் வழக்கம் ஆரம்பித்தது. அம்மனுக்கு படைத்த வளையலை கர்ப்பிணிகள் கைகளில் அணிந்து கொண்டால் சுகப்பிரசவம் நிகழும். பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். ஆடிப்பூரம் விரதம் இருந்து அம்மனை தரிசித்தால் திருமண வரம் கிடைக்கும்.